விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் மூலம் பிரபலமானவர் நடிகை காவ்யா அறிவுமணி. இந்த சீரியலுக்கு பிறகு திரைப்படங்களில் கவனம் செலுத்துவதாக கூறினார். தற்போது சினிமா வாய்ப்புக்காக அவ்வப்போது சமூக வலைத்தளத்தில் தனது புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார். ஆனால் இவருக்கு சினிமா வாய்ப்பு எதுவும் கிடைக்காததால் தற்போது மாடர்ன் உடையணிந்து கிளாமராக உள்ள புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார். இந்த புகைப்படங்களை பார்த்த அவரது ரசிகர்கள் அளவுக்கு மீறிய கவர்ச்சியில் இருப்பதாக கமெண்ட் செய்து வருகின்றனர். விஜய் டிவியில் பரபரப்பாக ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலுக்கு நாளுக்கு நாள் பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தற்போது இந்த சீரியலில் மேலும் ஒரு திடீர் திருப்பமாக மூத்த மகனாக நடிக்கும் கதிர் ஜோடியாக நடிகை சரண்யா நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் ஏற்கனவே விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஆயுத எழுத்து என்ற சீரியலில் நடித்துள்ள நிலையில் தற்போது மீண்டும் இந்த சீரியல் மூலம் ரீஎன்ட்ரி வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. விஜய் டிவியில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியல் சமீப காலமாக டிஆர்பி ரேட்டிங்கில் பின்னடைவை சந்தித்துள்ளது. அதற்கு காரணம் முன்பு போல் கதையில் சுவாரஸ்யம் இல்லாததுதான். அதனால் விரைவில் இந்த சீரியலுக்கு முடிவு விழா வரப்போகிறது. மேலும் இந்த சீரியல் ஒளிபரப்பான நேரத்தில் வினுஷா மற்றும் சித்தார்த் நடிக்கும் பனி விழும் மலர்வனம் என்ற சீரியல் விரைவில் ஒளிபரப்பாக உள்ளது. இந்தியா முழுவதும் ஹோலி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்ட நிலையில் தமிழ் திரையுலகை சேர்ந்த பல நட்சத்திரங்களும் ஹோலி பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்திற்கும் ஹோலி பண்டிகைக்கும் ஒரு முக்கிய சம்பந்தம் இருக்கிறது. இதே நாளில்தான் சிவாஜி ராவ் என்ற அவரது பிறப்பு பெயரை இயக்குனர் கே. பாலச்சந்தர் ரஜினிகாந்த் என மாற்றி வைத்தார். இதனால் இந்த நாளை ரஜினிகாந்த் டே என அவரது ரசிகர்களும் குடும்பத்தினரும் கொண்டாடி வருகின்றனர்.